2026 மட்டுமல்ல 2036 வரை திமுக ஆட்சிதான் அமையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். வேலூரிலிருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம். இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு 6 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி 11 மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடைய பயணத்தை முடித்தோம். அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம். கழக தொண்டர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம், அதையும் தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவியர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு. இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் அல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது. குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் 31லையும் 2036லையும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொல்றாங்க. திமுக கூட்டணி அவ்வளவு பலமா இருக்கா? பாஜக தலைவரா உங்களோட பார்வை? 1989ல் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால ஒரு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 91ல் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் 96ல் ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இல்லை. 2001ல் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. 2006ல் மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட். இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையாக அமைஞ்சிருக்கும்னா இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 2011லேயும் அம்மா தான், 2016லேயும் அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து வரலாறு மாறப்போவது கிடையாது. அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய கலைஞர், மதிப்புக்குரிய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள், இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் இன்னும் நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. அதுக்கு அடுத்தாலையும் ஆட்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அதை நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டாங்க.